ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா மஞ்சு பாய்ஸ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லயே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி ஹீரோல ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வந்து கொடைக்கானல் போறதா ஒரு பிளான் பண்றாங்க. அங்க போய் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கொடைக்கானல் ட்ரிப்ல அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு குழியில சிக்கிறாரு. அந்த குழிக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. அங்க சிக்கிறவங்க யாரும் உயிரோட வந்ததா சரித்திரமே இல்லை அப்படி இப்படின்னு. அதை எப்படி கொண்டு வந்தாங்க, எப்படி இது பண்ணாங்க, அவரை காப்பாத்துனாங்களா இல்லையா, எப்படி அவங்க ஊருக்கு அவங்க திருப்பி போனாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரையும் ரொம்ப விறுவிறுப்பாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் காமெடியாகவும் போயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் மலையாளத்துல இருக்கும், செகண்ட் ஹாஃப்லாம் தமிழ்ல தான் கொடைக்கானல வச்சு எடுத்துருக்க மாதிரி ஒவ்வொரு ஷார்ட்டே எடுத்துருப்பாங்க. இந்த படத்துல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஸ்டார்டிங்லேயே கமல் சாரோட பாட்டு போட்டு ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு இன்ட்ரோ சீன் இருக்கும். அந்த எண்டிங்ல வந்து அவங்க ஃப்ரெண்டை காப்பாற்றும் போது ஒரு ஒரு லைன் வந்து போட்டு ரொம்ப அப்படி நமக்கு ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அந்த மாதிரி ஒரு லைன் போட்டுருவாங்க. பெஸ்ட் ஒரு நீங்க உங்க ஃப்ரெண்டு கூட வந்து வெளியில எங்கேயா ட்ரிப்பு போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா என்னென்ன மாதிரி பிரச்சனை நடக்கும், அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறதையும் இந்த படத்துல ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்து அந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு நட்போட அடுத்த மறு உருவமா அந்த படம் வந்து ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிருக்காங்க. அதனாலதான் தமிழ் ஆடியன்ஸ் வந்து இவ்வளவு தூரம் ஒரு ஃபயர் ஆகிற காரணமே அதான். காலேஜ்ல இருந்து கூட்டம் கூட்டமா போய் படம் பார்த்து வரானுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படத்தோட வைப்பு வந்து எல்லாரையும் இழுத்துருச்சு. இப்ப இன்ஸ்டாவோட ட்ரெண்டே அதான். கமல் சாரோட படம் பாட்டு தான் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. மொத்தத்துல அந்த படம் வந்து எல்லா ஆடியன்ஸும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ற ஒரு படமாவும் இருக்கு. மலையாள பிலிம்ல அவ்வளவா இது ஓடலனாலும் தமிழ்நாட்டுல இது வந்து தட்டாலடியா அடிச்சு ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இந்த படத்தோட ஒவ்வொரு சீனையும் ரொம்ப மேக்கிங்கா எடுத்திருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனா அந்த அந்த குகையில இருந்து அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்தை பத்தி செய்யும், இது எப்படி இது பண்ணிருப்பாங்க, இது பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேமரா ஆங்கிளா இருக்கட்டும், அந்த குகையில இருந்து ஒருத்தவங்க எப்படி இது பண்றாங்க இருக்கட்டும், அந்த டெக்னீஷியனா இருக்கட்டும், ஒவ்வொன்றையும் ரொம்ப அழகாவும் ரொம்ப யதார்த்தமாவும் எடுத்துட்டு போயிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். ஆஸ் யூசுவல் இது ஒரு உண்மையான கதைங்கிறதுனால ரொம்ப ஒவ்வொரு சிட்டி பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. எந்த இடத்துலயும் பிசிற தட்டியிருக்காரு. சும்மா ஏதோ ஒரு இதுல நடந்து போற மாதிரி இருக்காரு. உண்மையிலேயே ஒரு ஒரு குகையில மாட்டின என்ன ஃபீல் வருமோ அந்த ஃபீல் தான் அந்த படத்துல ரொம்ப அழகா இருக்கு. ஸோ ஓவரால் கண்டிப்பா எல்லாரும் அந்த படத்தை பார்க்கலாம். கமல் சாரே கூப்பிட்டு வச்சு பாராட்டிட்டு இருந்தார் இந்த படத்தோட டீம் வச்சு. ஏன்னா அந்த குகை வந்து எங்கேயும் நடந்ததுல அவரோட பட ஷூட்ல வந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல் காட்சியை வச்சுதான் அந்த படத்துல போய் இது பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாரும் கண்டிப்பா போய் படம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு படம் ஒர்த்து தான். தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்க, வேற லெவல்ல என்ஜாய் பண்ணுவீங்க. அதுல ஒரு சில விஷயம் புரியாது, ஆனா மலையாளத்துல இருக்கனால ஒரு சில விஷயம் ஆனா அவங்க பேசுற சைகை அதை வச்சு கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, நம்ம எப்பயுமே டூர் கிளம்புனா கடைசி ஒருத்தர் மட்டும் இல்ல மச்சான் நான் வரல அப்படின்னா அவனை எப்படி இது பண்ணி எழுதிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். ஸோ ஓவரால் கண்டிப்பா அந்த படத்தை எல்லாருமே பார்க்கலாம். பாய்.